நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தகப்பன். தொடர்ச்சியாக எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய பணி ஃபேக்ட்ரி டிஎஸ் பட்டினமுடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் மற்றும் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதெல்லாம் எங்களுடைய பிஸ்னஸ் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குறுக்குப்பேட்டை, ஈசோப் அது உங்களுடைய நிறுவனம், டிஜர்ஜென்ட் சோப், டிஜர்ஜென்ட் லிக்விட், டிஜர்ஜென்ட் பவுடர், அதாவது வாஷிங் துவைக்கிற பவுடர், சோப்பு, லிக்விடு நிறுவனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக ஜெபியுங்கள். எங்களோடு அநேகர் பணி செய்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் எங்களோடு வேலை செய்கிறாங்க. அந்த மக்களுக்காக ஜெபிங்க. எங்களோடு தாசை போல் அநேக ஊழியர்கள் உறவு வைத்திருக்காங்க. அந்த ஊழியர்களுக்காக ஜெபிங்க. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கும் திருச்சபையின் போதகராகிய அன்பு ஐயா தாஸ் ஐயா அவர்களையும் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட கேட்டவுடன் அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரோடு இணைந்து பணி செய்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு பேசும்படி அருமையான அன்பு சகோதரர் அழகா ஜபத்தில் சொன்னாங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல் என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. இது மல்கீஸில் தாவீது பாடின பாட்டு. உலகத்தில் யாருமே இல்லைப்பா, நீர் ஒருத்தர் தான். எப்படி இந்த மானாத நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போகுதுன்னா, பட்டாசு போட்டால் நாய் வீட்டுக்குள்ளே போய் பட்டுக்கிறோம். பட்டாசு போடுற தீபாவளி டைமில் சத்தம் போடும், இல்லை பாடும் அமைதியாக. ஒரு சில நாய் உருண்டு படுத்துகிறோம், ஒரு சில நாய் வீடே உடையிற மாதிரி சத்தம் போடும். ஏன்னா அந்த பட்டாசுக்கும் அந்த சத்தத்துக்கும் அந்த மிருகங்களுக்கும் ஒத்து வராது. குற்றாலத்தில் எங்கள் வீடு ஒன்று இருக்குது, தாசையா வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், வந்திருக்கீங்களா? அங்கே குரங்கு தொல்லை ஜாஸ்தி. எல்லாத்தையும் பிச்சு போடுறோம், தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும். ஒரு பட்டாசு அப்படி தூக்கி போட்டோன்னா அவர் கையில் ஒரு நாட்டு வெடிகுண்டு வச்சுருப்பார். 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அந்த பக்கம் வராது. அந்த சவுண்டு கேட்கணும், ஒரு வெடி. அந்த சவுண்டு எங்கெல்லாம் அந்த மிருகங்களுடைய சத்தம், அப்படி ஒரு சத்தம், இடியின் சத்தம். அதே மாதிரி மின்னல் இடி வர்றப்போ மிருகம் வந்து ஒளிஞ்சு கொடுப்போம், எங்கேயாவது உட்காந்துக்கிடுமாங்க சத்தத்துக்கு பயந்து. எல்லா மிருகங்களும் அப்படி ஒரு பெரிய சத்தம். பயந்து போன மானு மட்டும் இல்லை, வயிற்றுக்குள்ள குட்டி இருக்கு. குட்டி வெளியே வர்ற டைம், அந்த டெலிவரி டைம், அப்படி பயத்தில் நடுங்கி நிற்கிது. இதே மாதிரி ஒரு வெயில் காலம், பயங்கரமான வெயில், சூடு தாழ முடியல. ஒரு பக்கம் அந்த கன்சீவ் ஆகி 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் இருக்கிற பெண்களை கேட்டால் அந்த வெயிலோடைய கொடுமையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வெயிலோட கொடுமை. ரொம்ப கஷ்டம் அந்த வெயிலோட கொடுமை. அதே மாதிரி ஏன்னா அந்த யோவான் 16 சொல்கிறாரு, உங்கள் துக்கம். அந்த குழந்தை அந்த 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் உட்கார முடியாது, நடக்க முடியாது. ஒரு பக்கம் எரிச்சல், வெயில் தொல்லை, இப்படிலாம் இருந்து கஷ்டப்படுறப்போ அந்த குழந்தை வெளியே வந்தோடனே அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஒரு சாரப்பட்டா பரம்பரை என் மேலே வந்துருச்சுப்பா, இல்லை ஒரு எட்டப்ப நாயக்கர் பரம்பரை என் மேலே வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அந்த சந்தோஷமே மாறி, அந்த 9,270 நாளுடைய துக்கம் மாறிப்போமா ஒரே செகண்டில். அதுதான் ஆண்டவரை பார்த்தோன்னா உங்கள் துக்கம் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அதே மாதிரி அந்த வேதனையோடு அந்த மகன் நிற்கிறப்போ சத்தம் பயந்து எங்கேயாவது இப்படி ஓடலான்னு பார்த்தா காட்டுக்குள்ள தீ. இந்த வனத்தீ வந்து இந்த வெயில் காலத்தில் 2 முறை அப்படி உராசுறப்போ தீப்பெட்டி, அதான் இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க தீப்பெட்டி. 2 குச்சி இப்படி உராசுறப்போ தீ வந்துருச்சு. அதில் ஸ்பீடாக அப்படிக்கு தான் வெடி மருந்து லேசாக வைக்கிறான், லேசாக பெட்ரோலியம் பொருள். அதே மாதிரி 2 இதுவும் உடஞ்சோன்னா தீ வந்துடும். அந்த சருகையான இலைகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கு, காட்டுக்குள்ளே போக முடியல. இந்த பக்கம் போனா பெரிய ஆறு, ஆற்றுல தண்ணி இல்லை, மணல் சூடு, கால் வைக்க முடியல. ஒரு பக்கம் குட்டி வயிற்றில் துடிச்சு வருது. அந்த வெயில், அந்த வெயில் வந்து அது என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் ஆற்றுல தண்ணி இல்லை, வெயில். இந்த பக்கம் பார்த்தா ஒரு சிங்கம் ரெடியாக இருக்கு.
அந்த சிங்கத்துக்கு இந்த குட்டியோட ஒரு மானை சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. இப்போ ஒரு சிலர் பீஃப் கறி கேட்குறப்ப ஏதோ ஒரு அந்த பீஃப் கறியில் ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு எரும மாட்டு கறி, இது ஆண் எரும மாட்டு கறி 500 கிலோ, 450 ரூபாயா பசு. அது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு. அதே மாதிரி அந்த குட்டியோடு இருக்க மானை சாப்பிட்டா அந்த சிங்கத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. ரெடியாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சரி இந்த பக்கம் ஓடிடலாம், கிழக்க போயிடலாம். இப்போ நான் சொல்லுது தெற்க, இது திருநெல்வேலி, தெற்க காடு எரியுது, வடக்க ஆறு மணல், இப்போ மேற்க சிங்கம் கேட்ச் பண்ண ரெடியாக நிற்கிது. சரி கிழக்க நிற்காது ஓடிடுவோமே, அப்படியே நேரே போனால் அந்த அசோக் பில்லருக்கு போயிடலாம், பீலா சர்ச்சு பக்கத்தில் ஓடிடலான்னு அது நினைக்கிது. அப்படி போய் ரயில்வே கேட்டை தாண்டி போயிடலான்னு அங்கே பார்த்தா ஒரு வேடன் கரெக்டாக அம்பு வச்சு நிற்கிறான் இந்த மானை அடிக்க. இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த மானை அடித்தா எத்தனாவது 2 மாங்காய். அப்படி ரெடியாக நிற்கிறான் அடிக்கிறதுக்கு. அப்போதான் அவள் பார்த்துச்சான் 120 என் நெருக்கத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு. 121:1 சங்கீதம் 50:15 ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள், இக்கட்டுகள் என்று வாழ்வு கொடுக்கும் தகப்பன். என் ஆத்மாவே என் முழுவலுமே, அடுத்து 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 அதுதான் முக்கியம், நோய்களை குணமாக்கி. அந்த 103 என் ஆத்மா எதுக்குன்னா எனக்கு ஒரு ஹீலிங் கொடுத்துருக்கிறாருங்க, எனக்கு ஒரு மிரக்கல் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு ஒன்டட் அற்புதம் செய்திருக்கிறாருங்க, நான் இருப்பதும் நிர்மூலமாகாதும் அத்தோடைய சுத்த கிருபை. அதை தான் சொல்ல, நான் ஆத்மாவே உன் நோய்களை குணமாக்கி, நான் அக்கிரமங்களை நீக்கி, அழிவின் பாதையிலிருந்து உன்னை மீட்டு. குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, கஞ்சா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு திருடனாக இருந்தாங்க, ஒரு பிட் பாக்கெட்டாக இருந்தாங்க, இல்லை ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தாங்க, யாரையும் ஏமாத்துறோம், ஒரு புரோக்கராக இருந்தேன், எவனையாவது ஒரு நாளைக்கு ஏமாத்தினா தான் எனக்கு பொழப்பே ஓடும், ஏமாத்தலாம் எனக்கு இப்படிப்பட்ட அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வெள்ளைச்சேலை கட்டி வெள்ளைச்சட்டை போட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்வு எனக்கு தந்திருக்கிறாருங்க. அதுக்கு தாங்க ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன், அதுக்கு தாங்க ஆண்டவருக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன், ஆண்டவரை நோக்கி வந்ததை நோக்கமே அதுக்கு தாங்க வந்திருக்கிறேன். அப்படி வாழ்வு கொடுத்த நினைச்சு தான் சொல்றாரு சங்கீதம் 42:1, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதவு போல ஆத்துமா உண்மையே. ரொம்ப சூப்பர் வசனம். எதுக்கு அவர் ஜெபம் பண்ண, அதைத்தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த அதிகாரத்தை பேசிட்டு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக ஜெபம் பண்ண. அந்த 42:5 சொல்றாரு, என் ஆத்துமாவை நீ ஏன் ஒரி, ஏன் நீ கலங்குற. 43:5 சொல்றாரு, 42:5 சொல்றாரு, 43:5 என் ஆத்துமாவை நீ ஏன் தேங்குற, ஏன் தேக்கம், ஏன் நீ கலக்கம், எதுக்கு தேக்க. தேவனை நோக்கி வெயிட்டிங் டு த லார்ட். யாரு காத்துரு, கர்த்தருக்கு காத்துரு. அதுதான் ஏசாயால சொல்றப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது. ஏசாயா 40 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைந்து. யாருக்கு காத்திருக்கணும், வீட்டுக்காரருக்கு காத்திருந்தா நோ யூஸ், அப்பாவுக்கு காத்திருந்தா நோ யூஸ், ஓனருக்கு காத்திருந்தா நோ யூஸ், பாஸ்டருக்கு காத்திருந்தா நோ யூஸ், யாருக்கு காத்திருந்தா, யாருக்காக காத்திருக்கணும். இப்போ வர்றப்ப பார்த்தேன் 23, 24, 25 3 நாள் மோகனனுடைய மீட்டிங் அந்த தீவுத்திடலில் நடக்க போது. போஸ்ட் பார்த்தேன், ஒரு சர்ச்சை முடிச்சுட்டு வர்றப்போ, ஐயோ மோகனனை வீட்டுக்கு மீட்டிங் போனால் எனக்கு ஹீலிங் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. எப்படி ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க அந்த கூட்டத்தில், ஒரு 10 பேர் இல்லை 20 பேருக்கு தான் ஹீலிங். யார் ஆண்டவருக்கு காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஹீலிங், யார் ஆண்டவரை நோக்கி காத்துட்டாங்க அவங்களுக்கு தான் ஹீலிங்கு. தாஸ் பாஸ்டோ, சவுந்தரபாண்டியனோ, மோன்சி லாசரஸோ, பென்னிகினோ, பில்லிகிராகமோ, சார்லஸ் பெரிஜனோ, ஜிஎல் மூடியோ, இல்லை இது இருக்க உலகத்தில் இருக்க பெரிய பாஸ்டர் யாரும் விடுதலை தர முடியாது. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு உங்க குற்ற உங்க குறைகளை சொல்லி இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு தோத்துறோம் எல்லாரும் சொன்னோம். ஆனால் யார் விசுவாசத்தோடு காத்திருக்காங்களோ
அவங்களுக்கு தாங்க விடுதலை. ஒருவேளை இன்னைக்கு ஒரு 300-350 பேர் இதில் இருக்கிறோம், 300 பேர் இருக்கிறோம். யாரு காத்திருக்கீங்களோ அந்த மக்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு கால வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க யாருக்காக காத்திருக்கீங்க? ஆண்டவருக்காக காத்திருக்கீங்களா, இல்ல ஒரு மனிதனுக்காக காத்திருக்கீங்களா? நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ நிச்சயமாகவே புது பலன் அடைந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அவர் ஒரு மதத்தை ஆரம்பிக்க வரல. இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். முந்தா நாள் நினச்சேன், 50 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய வாழ்வை தந்திருக்கிறாரு. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, சைக்கிளில் வந்தோம். சைக்கிள் இல்லை, ஸ்கூலுக்கு நடந்து போனேன். 3 காசு டிக்கெட்டு, பல்லவனில் 3 காசு தான் டிக்கெட்டு, 3 காசு 2 அது இல்லை, நடந்து போனேன். ஒரு சைக்கிளு வாடகை 10 காசோ 5 காசோ, ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 1 ரூபா, 1 ரூபாயா 50 காசோ, அது இல்லை வாடகைக்கு. சொந்தமாக போனால் 20 ரூபாயோ 30 ரூபாயோ இல்லை. ஆனால் இன்றைக்கி எதுக்கோ அதை நினச்சோன்னா ஃப்ளைட்டில் ஏறிடுறேன். நினச்சோன்னா கார் எங்கே நிற்கிறேனோ இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துலனாலும் கார் வருது. என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ அதை ஆண்டவர் தர்றாரு. இப்படிப்பட்ட வாழ்வாண்டை நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம அவருக்கு என்ன நன்றி செலுத்துகிறோம் அப்படிலாம் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கோ என்னை அறியாத நான் திடீர்னு நினைப்பேன், இப்படிலாம் இருந்தால் நான் இன்றைக்கி என் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, ஐஃபையாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கும் கொஞ்சம் தூரம் 2 வீலர் தான் ஓட்டுறேன். என் பிள்ளைகள்லாம் 2 வீலர்லாம் ஓட்டுறதில்லை, கார் தான் ஓட்டுறாங்க. என்னையை பார்த்து சொன்னாங்க, ஏன்ப்பா 2 வீலர் ஓட்டுற? இருக்கிறவன் ஓடுவோண்டா, லைஃப் ஓடட்டும். அதுவே இல்லாமல் நடந்து போனேன். இது ஒரு 10 கிலோமீட்ரு அப்படிலாம் நினச்சிக்கிடுவேன். நான் என்னையே நான் ஃபீல் பண்ணிடுவேன். அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க, அவங்க அனுபவிக்கணுக்கு தான் நானே வேலை செஞ்சுருக்கிறேன். அதனால் நீ அனுபவிக்காதன்னு சொல்கிறதே இல்லை. இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் நாம அவரை நம்பினவர்கள் ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது நியூ ஸ்ட்ரென்த்து கிடைக்குதுங்க. ரொம்ப சோர்வாக இருந்தோன்னா காஃபி குடித்தா ஒரு எனர்ஜி, பூஸ்ட் குடித்தா ஒரு எனர்ஜி, ஹார்லிக்ஸ் குடித்தா எனர்ஜி, ஃப்ரெஷ் ஆரஞ்சு கொடுத்தா, காஃபி 10 ரூபா, பூஸ்ட் 20 ரூபா, ஆரஞ்சு 50 ரூபா, ஆப்பிள் 75 ரூபா. ஆப்பிள் ஷேக் வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா 150 ரூபா. அது எப்படி இருக்கு? இன்னும் ஸ்ட்ரென்த்து, இன்னும் ஜாஸ்தி ஸ்ட்ரென்த்து. எப்படி ஸ்ட்ரென்த் வருது பாருங்களேன். இதே ஸ்ட்ரென்த்து தான். யார் காத்திருக்கணும்? நாம் என்ன பண்ணுறோம்? கவலைப்படுறோம். அவர் சொல்றார், கவலைப்படுகிறான் ஒரு மூலத்தை என்ன பண்ண முடியாது, நீ கலக்கையா, நீயா கர்த்தருக்கு. யோவான் 14:1 என்ன சொல்றாரு? உங்கள் ஹார்ட் ஒரி அபவுட் யூ. ஏன் உங்கள் இதயம் கலங்க? ஒரு காக்கா பறந்து வந்துச்சு, ஜாலியாக பறந்து வந்துச்சு. பறந்து வர்றப்போ கொஞ்சம் டயர்டானோட டிரான்ஸ்ஃபார்மில் உட்காந்துச்சு. எர்த்து நியூட்ரலும் கனெக்ட் ஆகிடுச்சு. அது உட்கார்ந்த உடனே டப்புன்னு ஒரு சத்தம், ஃபீஸ் போயிடுச்சு. காக்கா கீழே விழுந்துச்சு. என்னைய மாதிரியே அந்த பேட் அடிக்கிற தம்பி, அவனே ஒரு 30 வருஷமாக தெரியும், நல்ல பேட் அடிப்பார். அவரை மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். காக்கா கதை என்னாச்சு? புட்டுக்குச்சு. காக்கா என்ன ஆச்சு? போயிடுச்சு. இப்போ நம்ம போகிறப்போ 2 வீலரில் விழுந்துட்டா யாரை ஓடியாந்து என்ன பண்ணுறாங்க? ஃப்ரெஷ்ஷாக போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம். ஃப்ரெஷ்ஷுனா அப்போ தான் நடக்குது, நான் பார்க்குறேன். ஹஸ்பண்ட் போய் பழைய டிவி சுட்டி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டிவி சுட்டி, ரொம்ப பழசு. அந்த வண்டியில் வராங்க, பஸ்கார் இடிச்சிட்டார். அவரை ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. அவரை இந்த அம்மா இழுத்து போடுறாங்க. கண் முன்னால் பார்க்குறேன். எத்தனை பேர், அதுக்குள்ளே பெரிய கூட்டம் காப்பாற்றுறதுக்கு, மனுஷன் விழுந்தோன்னு. ஆனால் அந்த காக்காக்கு யார் வந்தா? ஒருத்தருமே வரல. பார்த்துக்கிட்டே நின்னார், காக்காவை பார்த்துக்கிட்டே நின்னார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சது காக்கா என்ன திரும்ப என்ன பண்ணுச்சு? திரும்ப சட்டைகளை அப்படி அசைச்சு என்ன பண்ணுச்சு? எழுந்துருச்சு. ஏன்னா அதுதான் லூக்கா 12 காகங்களை கவனித்து பாருங்கள், குருவிகளை கவனித்து பாருங்கள், அவை 140 மில்லை. காத்தாடி மாஞ்சா விடுறதுக்கு மாஞ்சா போட்டு சுற்றி வைக்கிறோம்ல,
அப்பதான் என்ன பண்ண முடியும்? காத்தாடி டீல் விட முடியும். ஆனா அது என்ன பண்றதில்ல, ஒன்றும் எதுக்கும் கவலைப்படுறதில்ல. நம்ம ஏங்க கவலைப்படணும்? நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லாகும் ஒரு கட்டளை நிற்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் மிக்கப்பட்டதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்குள் புது பலனடைந்து, அதுதான் அந்த மாங்கலானது நீரோடைகளை வாஞ்சத்துக்கு. நீ ஏன் ஒரி போடுற? தெளிவா தாவீது சொல்றார். ஏன்? அதுதான் சங்கீதம் 40 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன். அதே மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் சங்கீதம் 43:5, சங்கீதம் 50:15, இதெல்லாம் தாவீது சொல்ற வசனம். அவருக்கு ஒரு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, கோலியாத்துங்கிற ஒரு மனிதனை இஸ்ரேல் மக்களை விரட்டிக்கிட்டு இருக்கான். ஏங்கிறான், வாடா, எவனாவது ஒண்டி கொண்டி வாடாங்கிறான். அந்த ஒரு குவார்டர் உள்ள போனோன்னு ஒரு 30 பேர் பலம் வந்தோடனே அந்த குரல் கொடுப்பாரு பாருங்க. அதே மாதிரிதான் அந்த கோலியாத்து குரல் கொடுத்துருக்காரு. நான் வீட்டு பக்கத்துல அந்த குரல் சண்டை கொடுக்குறப்ப பாரு, அப்படியே அடிப்பாங்க. அதே மாதிரிதான் சத்தம் போட்டான். தாவீது வந்தாரு, பார்த்தாரு. நீ யாரு? என்னுடைய தேவன் வாழ்வழிக்கும் உயிருள்ள ஆண்டவர், ஜீவன் உள்ளவர். அவரை நிந்திப்பதற்கு நீயா? அவரை தூஷிப்பதற்கு நீ யாராடே? அவர் தாண்டா இதை படைச்சாரு. நான் இங்க இருக்கிறேன், இப்ப மைக்க பிடிச்சு பேசுறது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமன் அல்ல. என்னால ஒண்ணு ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், இரக்கத்தின் ஆண்டவர். நீ யார்? பெரிய மலை, மாமிச மலை, 370 கிலோ எடை அவர் எடை, இவர் 60 கிலோ எடை. பயப்படுறாங்க எல்லாரும், கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறாங்க. ஆனா ஒரே ஒரு உண்டிக்கோல் எடுத்தாரு, பாயிண்ட நெத்தியில அடிச்சாரு, பொத்துன்னு கிலோ. ஒரே ஒரு உண்டிக்கோல் தான். ஏன்னா அவன் சொல்றான், இயேசுவி நாமத்தினால வர்றேன். யார் நாமத்தினால? the name of the Jesus. ஆண்டவருடைய நாமம் என்கிட்ட இருக்கு, இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்கு, அவர் தான் என்னோடு இருக்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வழி கொடுக்கும் ஆண்டவர். டான் போர்டு, செட் போர்டுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அம்பத்தூர்ல இருக்கு. டான் போர்டுங்கிற ஒரு ஊழியர் அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போனாராம். அவர் அங்கே போன்றப்போ அங்கே வண்டி கிடையாது, பெட்ரோல் கிடையாது, 2 வீலர் கிடையாது, சைக்கிள் கிடையாது, நடந்தா வரணும். அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரப்போ, நீங்கள் இங்கே கல்கட்டா வெஸ்ட் பெங்காலுக்கு ஐயா வந்தாரா தெரியல, போன வருஷம் போனோம். வெஸ்ட் பெங்கால் வரல, ஒரு யூபிலி ஆறு, வற்றாத ஜீவ நதி, அதே மாதிரி ஒரு நதி, அந்த நடந்து தான் போனோம், அந்த ஆற்றை கடந்து. அவர் ஒரு கிராமத்தில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டு அந்த ஆற்றை கடந்து போகிறப்போ திடீர்னு ஆற்றுல காட்டாற்று வெள்ளம், பெரிய வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு பயங்கரமான வெள்ளம், இறைச்சல். நடந்து போனால் அரிச்சிட்டு போயிடும். கிராமம் என்ன சரினே தெரியலையா, அந்த கரையோரமாக படுத்துக்கிட்டாரான். கீழே சும்மா கையில் வச்சுருக்க ஏதோ ஒரு துணியை விரிச்சோ இப்படியோ படுத்துக்கிட்டார். ஜெபம் பண்ணிக்கிட்டே படுத்தாரா, நல்லா தூங்கிட்டாராம். அந்த குளிரில், பயங்கரமான குளிர். காலில் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு மரம் கீழே விழுந்து ஆற்றோட இந்த கரையிலேருந்து அந்த கரையில் வந்து நிற்கிது. அப்படியே ஏறி போயிட்டார். அந்த ஏறி போயிட்டு அப்போ தான் சொன்னாரா, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய நல்லவர், ஒரு மரத்தை தள்ளி எனக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி நீங்கள் பார்க்குறப்போ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் என்ன கஷ்டம் என்ன வேதனையில் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாக்கியாதை போதும். ஆண்டவர் நமக்கு இப்படிலாம் வாழ்வு கொடுத்திருக்கிறார், இப்படியெல்லாம் நமக்கு வழிநடத்தலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த ஆண்டவருக்கு நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? போன வாரம் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண போனேன். ஒரு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண போகிறப்போ அந்த கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அப்பா ஒருத்தர் பேரை சொல்லி இவருன்னா நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம்,
இவர் தான் எங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு குருவானவரை, காலேப்புங்கிற ஒரு குருவானவரை சொல்லி, இவர் தான் எங்கள் அப்பாட்ட பேசி இது நல்ல மாப்பிள்ளை, உங்களுக்கு பையன் மாதிரி இன்னும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-28 வருடங்கள் கழித்து நம்ம நஞ்சு உள்ளவங்களாக இருக்காங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அவங்க வீட்டில் இருந்தேன். 10 நிமிஷத்தில் ஒரு 100 தடவை சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் எப்படி இருந்தோம் ஆண்டவர்கிட்ட? ஒரு அடிமைப்பட்டு தானே இருந்தோம். ஒரு சிலர் புயலைக்கு அடிமையாக இருந்தோம், ஒரு சிலர் பாக்குக்கு அடிமையாக இருந்தோம், ஒரு சிலர் குடிக்கு அடிமையாக இருந்தோம், பல வகை வியாதிகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் திருச்சபைக்குள்ளே வந்த பிறகு ஒரு புதிய ஒளி ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, ஒரு புதிய வல்லமையை தந்திருக்கிறார. அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ள மக்களாக காணப்படுகிறோமா? அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் என்ன கேட்குறாரு? மரியாள் மரியாளுக்கு 7 பேய், மார்க் 7ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 7 பேய் அந்த அம்மாவுக்கு. எத்தனை பேய்? 7 பேய். சாதாரண பேய் இல்லை, பயங்கரமான பேய். நான் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன் ஒரு மினிஸ்ட்ரிக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு கிராமத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஒரு கிராமத்தில் பயங்கர குளிர். அது பிப்ரவரி மாதம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு அம்மா குடுகுடுன்னு ஓடுது, குடுகுடுன்னு ஓடுதா இருக்குது. தரையில் அப்படியே உருளுது, அங்காபிஷேகம் பண்ணுது. இங்கேருந்து அங்கே வரையும், அங்கேருந்து இங்கே வரையும். திடீர்னு தலையை கொண்டு புத்து புத்து புத்துன்னு சோறில் அடிக்குது, சத்தம் போடுது. இது அந்த அம்மா குழுவுக்கு என்னது? அசுத்தாவி. எத்தனை பேர் அப்படி இருந்தீங்க? அந்த 6-8 அடிக்கிறப்போ சோறு பொங்கிட்டு இருக்கப்போ வெளியேந்து எத்தனை பேர் சத்தம் போட்டிருக்கோமா இல்லையா? எப்படியாவது 20 பேராது அப்படி இருப்பீங்க கண்டிப்பாக அந்த கூட்டத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த 6-8 என்ன பண்ணல, நம்மளை டச் பண்ணல. அந்த எங்கள் தாத்தாவே மகாலிங்கம் பேர், பக்கத்தில் பெரிய கோயில் திருவிழா, 50 ஆடு 100 கோழி வெட்டுவாங்க. அங்கே அவங்க அடிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள குடும்பம்னு ஓடிடுவார். 6-8 அடிக்கிறார் பாருங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பது. ஆவி உண்டு, வசனம், எல்லாம் ஆவி இருக்கு. அந்த ஆவிக்கு இந்த ஆவிக்கு நிறைய டிஃப்ரெண்ட். அது 5 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, 10 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, 50 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, 100 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, 500 ரூபா கொடுத்த ஒரு ஆவி, காசுக்கு அந்த ஆவி, வான்கோழி கொடுத்த ஒரு ஆவி, ஆடு கொடுத்த ஒரு ஆவி, மாடு கொடுத்த ஒரு ஆவி. இது தான் ஆவில்லை. ஆத்மாவை கொடுத்தா போதும். ஒன்று ஆத்மா கொடுத்தா போதும். இப்படிலாம் எத்தனை பேர் இருந்தோம். இன்னைக்கு அந்த ஆவி நம்மளை தொடுதா? தூக்கம் வராம தடுக்குதா? ஓட சொல்லுதா? முன்ன சண்டனா யாராது வெளியே ஓட அந்த போடுறோமா இருக்கோம்ல. அப்ப இதுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா? இதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் வாழ்வு. வெள்ளச்சேலை கட்டினாலோ வெள்ளச்சட்டை போட்டாலோ என்னை மாதிரி பிரசங்கம் பண்ணாலோ தாஸ் பாஸ் மாதிரி பாஸ் ஆனாலும் இல்லை, சாட்சியுள்ள வாழ்வு தான் கிறிஸ்தவம். சாட்சினா அந்த அக்கா என் நாட்டம் அடிக்கிறா, அந்த ஆள் ஒரு கோட்டை போட்டு வீட்டுக்குள்ள நான் ஆண்ணா பாரு ஆட்டம், ஐயோ. ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவ சர்ச்சைக்கு போனாலோ அமைதியாக இருக்கா, வெளியே வந்துடுறா, ஏதாவது பண்ணிக்கூடாது. இப்போ யார் நம்ம கூட இருக்கா? இதுதான் சாட்சி, இதுதான் சுவிசேஷம். இதுதான் என்னது? சுவிசேஷம். மாடல் லைஃப், மாதிரியான வாழ்வு. அதுதான் 1-2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் அன்பிலும் பரிசுத்த ஆவியிலும் மாதிரியான வாழ்வு, மாடல் லைஃப். ஃபெய்த். குடிச்சவன் அந்த பொம்பளைங்க என்னைக்கு சர்ச்சைக்கு போனாலோ முழங்கால் போட்டாலோ ஜோம் பண்ணாலோ
என்ன பெட்டி பாம்பா அடங்கிட்டான்ப்பா, ஐயா அவன் என்ன அமைதியா, இது எல்லாத்துக்கும் 100 பேரில் ஒருத்தருக்கு 1000 பேரில் ஒருத்தருக்கு தான். யார் உண்மையாக திரும்புறியோ நீ அவனுக்கு தான் ஆண்டவர் விட்டு கொடுப்பாரு. இப்போ ஒரு அக்கா என்ன கேட்டிருக்கேன், எங்கே நானும் தான் ஜெபிக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் தான் ஒரு குவார்டர் அதிகம் அடிக்கிறார். உன்ட விசுவாசம் எல்லாம் இருக்கு, உன்ட ஃபெய்த் இல்லை. அந்த டேன்போர்டு என்ன பண்ணாரு, ஃபெய்த்தோடு கரையில் படுத்திருந்தார். தகப்பனே நீங்க அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். சாது, இதாவது ஃபாரின் கதை. டேன்போர்ட் சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்கிறப்போ, யூபிலி ஆற்றுல போன வருஷம் அந்த பாசர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அந்த ஆற்றை தாண்டி கிராமத்துக்கு போயிட்டு வரப்போ 2 ரூபா. இப்போ போட்டுக்கு வயசானவங்களுக்கு காசு கிடையாது, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காசு கிடையாது. இப்போவும் போட்டில் தான் போனோம். ஆற்றை கடந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா டிக்கெட் கிடையாது. அவன் இறங்கி போகிறப்ப தட்டை வச்சு நிற்கிறான். பெர்கர் இந்த மாதிரி போகிறவங்க போட்டுட்டு போகிறாங்க. எவ்வளோ நாளும் போடலாம், 5 ரூபா போடலாம், 10 ரூபா போடலாம். வயசானவங்களுக்கு காசு கிடையாது, குழந்தைக்கு காசு கிடையாது. அதே மாதிரி சாது சுந்தர்சிக்கு போயிட்டு 6 மணிக்கு மேலே ஆனால் போட்டு ஓடாது, போக முடியல. வந்த கிராமத்தில் உணவு இல்லை, இந்த கிராமத்துக்கு போகிற தண்ணிக்குள்ளே கடந்து இறங்கி போக முடியாது, அதை இறங்கி நீச்சல் அடிக்க முடியாது. அப்படியே நின்னாராம், நடந்த அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நின்னாராம். அது கண்ணை மூடிக்கிட்டே ஜெயிக்கிறவங்க கண்ணை திறக்கவே இல்லை. பாஸ்டர் தாஸ் மாதிரி ஒருத்தர் அறிக்கை லைட் எத்தனை பேருக்கு தெரியும்? ரேக்கன் அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு மேலே வர்றாரு. லைட் எடுத்துக்கிட்டு பாஸ்டர் தாஸ் கையை பிடிச்சார். பாஸ்டர் தாஸ் மாதிரி வர்றாரு, இந்த சாது சுந்தர் கையை பிடிச்சார். திரும்ப தண்ணிக்குள்ளே கூப்பிட்டு போனார். அந்த பக்கம் கொண்டு விட்டார், முடிச்சிட்டார். அந்த பக்கம் இருந்தால் எப்படா வந்தேன், இந்த பக்கம் தண்ணியை வேற கடந்திருக்கோம், காலை நினையில் எப்படி வந்தோன்னு பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்களே, யாரும் அதை சுற்றி பார்த்தா இவர் போயிட்டார். இல்லை, இதுதான் ஃபெய்த், இதுதான் ஃபெய்த். விசுவாசத்தோடு உன் கணவருக்காக நீ ஜெபிக்கிறப்போ, தகப்பனே உன் நாமத்தாம் பிறருக்கு அறிவிக்கிறப்பா, உங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் சர்ச்சில் இந்த சுவிசேஷத்துக்குன்னு முதல்ல அவர் சொல்லலை, எல்லாரும் காணிக்க போட்டுட்டோம். திரும்ப சுவிசேஷன்ட்டார். அதை திருப்பி ஒரு சிலர் காணிக்க போடலை, கொண்டு வந்தவங்க போட்டோம், கொண்டு வராதவங்க இப்படி திருப்பிக்கிட்டோம், ஒரு சிலர் மூடிக்கிட்டோம் கண்ணை, ஒரு சிலர் ஜோம் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் வாட்ச் பண்ணேன்னா அவரே போடலை. அது வேற. 2வது காணிக்க உங்கள் பாஸ்டே போடலை, போட்டிங்களா? பார்த்தீங்களா? சுவிசேஷ பணின்னு சொல்கிறப்போ சுவிசேஷ தாகம் சாதாரண தாகம் இல்லை. இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே போனோன்னே உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுப்பீங்க? உங்கள் வீட்டுக்கு வந்தால் இப்போ நான் வந்துட்டேன் பாஸ்டர் கூட, இல்லை இப்படி போகிறேன், அம்மா தோத்துறேன்னா ஐயா ஜோம் பண்ணிட்டு போகணும், வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணுவீங்க? ஆவுட்டு தண்ணி குடிப்பீங்க, காஃபி குடிப்பீங்கள, என்ன இருக்கோ அதை கொடுப்பீங்க. ஒன்றுமே இல்லை, தண்ணியாவது கொடுப்பீங்க. தண்ணி இருக்கும், அது கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இருக்கிறத கொடுப்பீங்க. இல்லை மீன் குழம்பு தான், ஐயா ஒரு மீன் குழம்பு இருக்குது சாப்பிடுங்கன்னுவீங்க. அந்த ஊரில் போனோன்னா புகையில கொடுப்பாங்க. புகையில என்ன பண்ணணும்னா, வாயில போட்டோன்னா கசப்பு உரைப்பு, கசப்பு இருக்கும் உரைப்பு இருக்கும். கசப்பு உரைப்பும் வயிற்றுக்குள்ளே போனோன்னே பசி தெரியாது. இப்படி இருக்க குடல் இப்படி ஆயிரும், வயிறு சுருங்கிரும், இப்படி வயிறெல்லாம் ஒட்டிப்போம், தொப்பையே தெரியாது. ஒரு நாள் அல்சர் ஆயிரும், திருப்பி சாப்பிடவும் முடியாது, டேஸ்ட்டு போயிடும், வாயிலாம் செத்துப்போம், நாக்கெல்லாம் செத்துப்போம். அந்த ஊரில் புகையில தான் ஒரு பீகாரில் ஒரு ஊரில், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் 3 ஊரும் சேர்ந்த ஒரு இடம் பீலன்னு ஒரு மக்கள். சாராயம் தான். அந்த ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தோன்னா பக்கத்தில் கழுதப்பால் வாங்கி ஊற்றுறோம்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் பிறந்தோன்னா சாராயம் தான் ஊற்றுவாங்க. சாராயம், போதை வர சாராயம் தான், பிறந்த குழந்தைக்கு அழுறதுக்கு, எல்லாத்துக்கும் சாராயம் தான், போனோன்னா சாராயம் தான். இந்த மக்களுக்கு யாருங்க காஸ்பல் சொல்வது? இப்போ நீங்கள் கொடுக்குற காணிக்கை சுவிசேஷ பணிக்காக கொடுத்தீங்க பார்த்தீங்களா? நம்ம பாஸ்ட் அப்படியே அதை சுவிசேஷ பணிக்கு அனுப்பிட்டாருன்னா அவர் சர்ச்சை அடுத்த வருஷம் 5 மடங்கு பெருசு. நீங்களும் சுவிசேஷ பணிக்குன்னு கொடுக்குறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். என் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, 6 மாதம் சுவிசேஷத்துக்கு அனுப்புகிறாங்க. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கலைங்க, 6 மாதம் சுவிசேஷத்துக்கு அனுப்புகிறாங்க. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலைங்க, 6 மாதம் 1 வருஷம் சுவிசேஷ பணிக்கு அனுப்புகிறாங்க. என் பிள்ளை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைங்க, நான் 1 வருஷம் விசுவாசத்தோடு சுவிசேஷ வேலைக்கு அனுப்புகிறேங்க, நற்செய்தி பணிக்கு வட இந்தியாவில் போகிறேன்பா,
நான் சுவிசேஷ பணி என்பது அதைத்தான் சொல்கிறேன். ஒருவேளை சுவிசேஷ பணியானா இப்போ 2 தம்பி அழகாக பாடினாங்க, சூப்பராக பாடினாங்க, 2 திருப்தியாக நல்லா பாடினாங்க. பிறகு நல்லா பாடினோன்னா ஐயா ஒரு நாள் ஒர்க்ஷிப் பண்ண விடுவார். நல்லா ஒர்க்ஷிப் பண்ணோன்னே அந்த அவர் அடிக்க ஏற்ற மாதிரி பாடணும். மக்கள் அப்படி ஒரு மாதிரி ஆட்டம் வரணும், நல்லா ஒர்க்ஷிப் பண்ணுவார். பிறகு ஒர்க்ஷிப் பண்ண பிறகு ஒரு நாள் மெசேஜ் கொடுப்பாரு. பிறகு ஒரு நாள் மெசேஜ் கொடுத்து நல்ல மெசேஜ் கொடுத்தா அவர் கன்வென்ஷன் கொடுத்துக்கு எங்கேயாவது போயிடுவார், இவர் பாஸ் ஆயிடுவார். ஒரு நாள் அவர் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருவார். அந்த ஊழியத்துக்கு வரவே இல்லை. சுவிசேஷம் என்பது இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அந்தகாரத்திலும் மரணத்திலும் மக்களுக்கு விடுதலை தர வேண்டும். அதுதான் சுவிசேஷ பணி. யார் அந்தகார வாழ்வு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு அந்த அந்தகார லூக்கா 1:78 பாவங்களினால் அக்கிரமங்களை மறித்த நன்மை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த பாவங்களிலும் அக்கிரமங்களுக்கு மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு 250 300 பேர் 350 பேர் இருக்கோம். இதில் 350 பேரில் ஆண்டவருடைய உன்னத பணியை நான் என்ன செய்யறேன், ஒருவேளை இந்த 2 அம்மாவும் காணிக்க எடுத்தாங்க, நான் ஊழியம் பண்ண இதுக்கு ஊழியம் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். சர்ச்சு பாஸ்டே ஊழியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், அவங்கள சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் சாட்சியாக வாழும். யார் உங்கள் வீட்டு தெருவில் அந்த குடியினால் அழிந்து கொண்டிருக்காங்களோ, எந்த ஒரு மனிதனை போலீஸ் தேடி வருதோ, எந்த ஒரு வாலியம்மன் கெட்டுப்போன வேலையில் இருக்கிறதால போலீஸ் தேடி அந்த பெற்றோர்கள் தண்டலுக்கு வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீலுக்கும் காசை கொடுத்து ஜெயிலில் இருக்க மகனை கொண்டாந்து வருஷத்தில் 2 முறை போராடுறாங்களோ, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஒயின் ஷாப்பு முன்னால் பெரிய கூட்டங்க லைனில் நிற்கி 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரு வால்டைக்சல் ரோட்டில் போனால் ஜக்கான் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒயின் ஷாப்பில் பார்த்தா முந்தா நாள் பார்த்தேன் 3.5 கிலோமீட்டர் லைன் நிற்கான். அங்கேருந்து ப்ளூ ஸ்டார் வரையும் லைனில் நிற்கிறான். 2 நாளைக்கு முன்னால் என் காரில் நான் போய் எதுக்கோ எங்கேயோ போய்கிட்டு இருந்தேன், பார்த்தேன். எனக்கே ஒரு ஷாக்கு. போன சண்டேவா ஞாயிற்றுக்கிழமை என்னென்னு எனக்கு தெரியல, மக்கள் கூட்டம் அப்படி அலைந்து கொண்டிருக்கு. அவனுடைய மனைவி பாருங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஷூ வாங்க முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியல. ஹவுஸ் கீப்பிங் 3 வீட்டில் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி ஹவுஸ் கீப்பிங்னு பெருமையாக சொல்கிறான். 4 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி அங்கே இருக்கிறா ஃப்ரிட்ஜில் வச்ச கெட்டுக்கோட்ட குழம்ப கொடுக்குறா, சாப்பிட முடியாமல் தூர தான் ஊற்றுறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்தில் எதுக்கு போகிறான்னா, தன் பிள்ளைகளுக்காக. நீ 1000 ரூபா சம்பளம் வாங்கி 900 ரூபா குடிக்கிறியே, உன் மனைவியை நீ யோசனை பண்ணியா, உன் பிள்ளைகளை யோசனை பண்ணியா, உன் குடும்பத்தை யோசனை பண்ணியா? அந்த ஹவுஸ் ஓனர், அவரே ஹவுஸ் ஓனர், வாடகை வாங்கி தான் அவரு சாப்பிடணும். வாடகை கொடுத்தா அவரே என்ன பண்ணுவார்? அவர் சாப்பிட முடியாது. அவரே என்ன பண்ணுவார்? திட்டுவார். எவ்வளோ கஷ்டம். அப்போ இந்த ஆண் மக்கள் திருந்த வேண்டும், அரசாங்கம் திருந்த வேண்டும். ஒயின் ஷாப்பை திறந்து கொடுக்கிற அரசாங்கங்கள் மூடப்பட வேண்டும். எல்லா அரசாங்கங்களும், மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஒயின் ஷாப்புக்கு மூடுன்னு ஒரு ஆர்டர் போட்டால் மூடிடுவாங்க. வருமானம்னு சொல்கிறாங்க, வருமானம் இல்லை, செலவு கவர்மெண்ட்டுக்கு. இது 100 ரூபா வருமானம் வருது, 300 ரூபா செலவு பண்ணுறாங்க. இதற்காக நாம் ஜெபிக்கிற மக்களாக. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இதோ உங்களை ஓநாய்க்குட்டிகளை உங்களை ஓநாய்க்குள்ள உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் போய் வியாதி உள்ள மக்களை சரி பண்ணுங்க, அசுத்தாவிகளை விரட்டுங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்றாரு. இது ஒரு பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, ஒரு பிஷப்புக்கு மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா, அதுதான் மகதலேனா மரியாள் போறப்ப 7 பிசாசு பிடிச்சு போன அந்த அம்மாவை பார்த்து நீ போய் சொல்லு, போ, குயிக்லி ஸ்பீடு, வேகமா போ, நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு போய் சொல்லுன்னு சொன்னாரு. முதல்ல ஒரு பெண்ணுக்கு தான் அந்த சாட்சி சொன்னார். அந்த பெண்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் நீங்களாலும் சுவிசேஷ பணியை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சுவிசேஷத்தாகம் உங்கள் மத்தியில என் மத்தியில காணப்படுதா? ஏன்னா உயிர்த்த ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, உயிர்த்த ஆண்டவர் நமக்கு சுவிசேஷ பணியை செய்வதற்கு ஒரு ஆணை இடுகிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதாவது கமிஷனிங் பை த ரிசைன் லா. உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறுதல், உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் கட்டளை பெறுதல், உயிர்த்த ஆண்டவரால் அதிகாரப்படுத்தப்படுதல், உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் திருக்கட்டளை. இப்போ ஒரு மாசத்துல நிறைய டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பக்கத்து வீட்டு சகோதரி டான்ஸ் ஆடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே முழங்கால நின்று
நின்று பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக நீங்கள் நின்று பாருங்களேன், உங்களுக்கு பிளெஸ்ஸிங். அந்த அம்மா இயேசுவை அறிந்து கொள்ளும். ஒரு ஊரில் எங்கள் சொந்த கிராமம், என் ஒய்ஃப் ஊர், பெரிய பண்டிகை. நான் மண்ணின் மருமகன்னு என்னை கூப்பிடுவாங்க. மண்ணின் மருமகன்னு ஒரு மெசேஜ் கூப்பிடுவாங்க. 3 நாள் பண்டிகை. சாயங்காலம் போய் மெசேஜ் மைக்கு வாங்கியிருக்கேன். ஒரு சகோதரி, அது 99, 100, 500 குடும்பம், 5 குடும்பம்தான் பிற மதத்தினர், 495 கிறிஸ்டின்ஸு. அந்த தெரு சர்ச் ஸ்ட்ரீட்டு, அதில் வேறு குடும்பமே இருக்காது. அதில் ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவசரத்துக்கு விற்கிறான், ஒரு கிறிஸ்டின்னு. எல்லோரும் 5 ரூபா கேட்குறாங்க. 5 ரூபாய்க்கு இப்போ தான் போகும். அவன் 6 ரூபா கொடுத்து, அவன் பிற மதத்தை சேர்ந்தவன், கிறிஸ்தவனில், வேணும்னே அக்கிரமம் பண்ணுறான். வேணும்னே இவங்க வைக்கிற அன்னைக்கு அவன் திருவிழா கொண்டாடுறான். அந்த நான் மெசேஜுக்கு நிற்கிறேன், ஆரம்பிக்கிறேன், வந்துட்டாங்க. கரெக்டாக அங்கே நிற்கிறேன். அந்த சகோதரி இருக்கிற இடத்துல அவங்க வாசல் அதுலன்னு அவங்க அடிக்கிறாங்க. வேணும்னே அடிக்கிறான். ரொம்ப நேரம் மைக்கு ஆஃப் பண்ணி தான் நான் வேறு மாதிரி இருந்திருக்கோம். அதில் நல்ல மாமாவும் அவுட் ஆகியிருப்பான். நான் மைக்கு ஆஃப் பண்ணாமல் பாட்டு பண்ணேன். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அந்த பாட்டை பாடினேன். நான் தாசையா மாதிரியோ, பாஸ்ட் ஐஜான் மாதிரியோ, இல்லைன்னா தேவப்பிரியா ஐயா மாதிரியோ, மோகன்தாஸ் மாதிரியோ பெரிய ஆள் இல்லை. ஒரு சாதாரண ஆள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய மக்களை சந்தித்து ரட்சிப்பு சொல்லி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஆண்டோடைய கிருபை. அது நம்மகிட்ட இல்லை. கூப்பிட்ட இடத்துல 2 வார்த்தை பேசி போகிற ஆள், அவ்வளோதான். அந்த அவருக்கு தெரியும், பேட் அடிக்கிறவருக்கு. ஆனால் அடுத்த ஒரு அதுலேருந்து 3 வருஷம் ஆச்சு. அந்த கோயிலில் திருவிழாவும் நடக்கலை, அந்த குடும்பமும் செதஞ்சு போச்சு, கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டான். ஆனால் இன்னொரு பாயிண்ட், நான் அதை பாடாமல் நான் விட்டுருப்பேன்னா ஒரு 10 நாள் அவுட் ஆகிருப்பான். அவன் கூட போட்டி போடக்கூடாது, அது ஒரு தவறு. அவன் திங்க் பண்ணேன். அடுத்த வருஷம் போகிறப்ப சொல்கிறாங்க இப்படி ஆயிட்டுங்க. அப்போ நம்ம கவலைப்படுறதுல இனிமேல் நடக்காது. நம்ம யாருக்கு சாட்சியாக இருக்கணும்? சாட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? ஊழியத்துக்கு சோறு பொங்குறீங்களா? ஒரு பிடி அரிசி பொங்குறதே ஒரு பிடி தாங்க, அதில் கொஞ்சம் எடுத்து வைங்க. 1/2 கிலோ தாங்க வாங்குனீங்க, அதில் ஒரு 50 கிராம் எடுத்து வைங்களேன். வச்சு பாருங்களேன், ஊழியத்துக்குன்னு சுவிசேஷம் பண்ணிக்கணும். வச்சு எல்லாரும் சேர்ந்த சர்ச்சில் வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடு போடுங்களேன். இந்த கூட்டம் எப்படி இருக்கும்? எல்லாரும் காணிக்க வருதில்ல, சம்பளம் வருதில்ல. எவ்வளோ சம்பளம் வருதில்ல, 10ல் 1 கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சர்ச்சைக்கு ஊழியத்துக்கு கொஞ்சம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திங்கக்கிழமை எடுத்து, சனிக்கிழமை சம்பளம் வரும் எடுத்து வச்சுருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அவசரமாக மாத்திரை வாங்கணும். என்னது வாங்கணும்? அப்போ அவசரமாக இதை எடுத்து செலவிட இந்த சனிக்கிழமை சேர்த்து வச்சிருவோன்னு மனசு வரும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? உயிரே போனாலும் பரவாயில்ல. கொரோனா வந்தவங்களாம் செத்து போனானா? கொரோனா வராதவங்களாம் சாவலியா? இதுதான் ஃபேக். அந்த பிடியரிசி காணிக்கை என்பது வர்ற வருமானத்தில், நானே ஏழைங்க, ஏதோ அந்த புண்ணியமாக 50 ரூபா கொடுப்பாருங்க, அதில் 5 ரூபா எடுத்து ஊழியத்துக்கு கொடுத்துரு, கொடுத்து பாரு. யார் கொடுக்குறோமோ, நான் முதலே சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லாமல் வந்தேன், இன்றைக்கி என்னை ஆண்டவர் நல்லா திருப்தியாக வச்சுருக்கிறார். 2 பிள்ளைகள் டாக்டர், மருமகன் டாக்டர், மருமகா டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியர் என் கூட பணி செய்கிறான். ஆண்டவர் நல்ல சகோதரர்கள் பிள்ளைகளாம் உயர்ந்த நிலையில் இருக்காங்க. நல்ல பெரிய ஸ்கூல், 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், 4.5 கோடிக்கு 6 கோடி 7 8 கோடிக்கு மேலே கட்டிக்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல். 10 பேருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு செஞ்சு கொண்டிருக்கேன். 10 வந்தாங்கன்னா ஒரு ஏழைக்கு உதவி ஃப்ரீயாக பண்ணுப்பா, நல்ல வைத்தியம் பண்ணுன்னு சொல்கிறேன். எனக்கு 35 வருஷம் டயபெட்டிக்கு, சுகரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர்? கண்ணு கட்டு போல், மூக்கு கட்டு போல், காது கட்டு போல். இப்போ சுகர் செக் பண்ணால் 300 இருக்கும், இல்லை 200 இருக்கும். 800லேருந்து 250 இருக்கணும். இப்போ அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன்.
கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப தகப்பன் எனக்கு விடுதலைங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க. அறுவடை மிகுதியால்